Hey guys, what's up? Welcome back to my channel. So இந்த வீடியோவில் நம்மளுடைய முதற்கண் வணக்கத்தை நம்மளுடைய பிள்ளையாரை பார்க்க வச்சுட்டு இந்த வீடியோவை தொடங்கலாம் வாங்க guys. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த என்ட்ரன்ஸ் வந்து குருடுமலை கணேசா டெம்பிளோடைய நுழைவாயில். இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த குருடுமலை கணேசா டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிற இடம் வந்து கர்நாடகாவில் இல்லை ஏஷியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சாலிகிராம சிலையை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு வரணும்னா பெங்களூர்லேருந்து கோலார் முல்பாகல் வழியாக ஒரு 95 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வரலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ஒரே நாளில் 3 கோயிலை வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குருடுமலை கணேசா டெம்பிளை பார்த்துக்கிட்டு அந்த கோயிலேருந்து கொஞ்சம் டவுனில் ஒரு 100 மீட்டரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்ரீ சோமேஸ்வர சுவாமி கோயில் வந்து இருக்குது. இங்கே இருக்கிற அந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 200 மீட்டர் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னாக்கா ஸ்ரீ சென்னகேஸ்வர சுவாமி டெம்பிள் வந்து இருக்குது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத சென்னகேஸ்வர சுவாமி வந்து இருக்குவார். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மதியானம் வந்து அன்னதானம் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அன்னதானத்தை வந்து சாப்பிட்டுட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு போங்க கைஸ். இப்போ இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த குருடுமலை கணேசாவை வந்து கௌண்டின்ய மகரிஷி வந்து பூஜை செஞ்சு வழிபட்டு வந்துட்டு இருந்தார். இந்த கோயிலில் இருக்கிற இந்த கணேசா விக்கிரகம் வந்து சாதாரண ஒரு சிலையில் திரிமூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா இவங்க 3 பேர் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ண விநாயக பெருமான் இவர். இந்த அளவுக்கு மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பிரம்மாண்டமான 14 அடி கொண்ட சாலிகிராம சிலை வந்து நம்மளுடைய கோலார் முல்பாகல் தாலுக்கிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் குருடுமலைன்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வில்லேஜில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குது கைஸ். இந்த மிகவும் முக்கியமான பழமை வாய்ந்த இந்த குருடுமலை வில்லேஜ் வந்து சோழர்கள் ஆட்சி காலத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமா வந்து பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா வந்த ஒய்சிலர்கள் காலத்தில் வந்து இந்த இடத்த வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தலைநகரமாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. அதனாலேயே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் செய்யப்பட்ட ரொம்ப அழகான விநாயகர் சிலைங்க, அது கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாகவும் ரொம்ப அழகாகவும் வந்து இங்கே இருக்கிற சோமேஸ்வரர் கோயிலை வந்து அவ்வளோ அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. சுமாராக ஒரு 1000 வருஷத்துக்கு மேலேயும் இவருக்கு வந்து பூஜைங்க வந்து நடந்துகிட்டே வருது. இங்கே இருக்கிற இந்த குருடுமலை கணேசா வந்து கர்நாடகாவில் இருக்கிற எல்லா சாலிகிராம சிலையை விட இவர் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கார். இந்த கோயிலுக்கு வர நிறைய பக்தர்கள் வந்து இவருக்கு வந்து வெண்ணெய் அலங்காரம் வந்து சாத்துவாங்க. இவர் முழுமையாக வெண்ணெயில் வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு வந்து 1000 கேஜி வெண்ணெய் வந்து தேவைப்படுதான். இந்த ஃபோட்டோவை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார் இந்த குருடுமலை கணேசா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து எந்த வீடியோவும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த கோயிலுடைய டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காத்தால 7 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மதியானம் 3 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் இந்த கோயில் வந்து நட திறந்துருக்கும். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் பேரில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போங்க. ஸோ பிரச்சனை இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். இப்போ இந்த கோயிலுடைய ஸ்தல புராணத்தை பார்க்கலாம். இந்த இடத்த திரிக்கூட்ட மலை என்று அழைக்கப்பட்டு வந்துச்சு. இந்த இடத்துல கிருதயுகா அதாவது சத்திய யுகத்தில் வந்து திரிபுராசுரன்ற ஒரு அரக்கன் வந்து ரொம்பவும் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான். இந்த இடத்துல அவனுடைய இந்த அட்டகாசம் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்துச்சு. இந்த அரக்கனை கொல்றதுக்கு திரிமூர்த்திகள் உள்பட யாராலையும் முடியாத ஒரு காரியமாக இருந்துச்சு. அப்போது இந்த இடத்துல வந்து திரிமூர்த்திகளும் மற்ற தெய்வங்கள்லாம் சேர்ந்து இந்த இடத்துல பிள்ளையாரை வந்து பிரதிஷ்டை செஞ்சு எல்லாரும் வணங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த அசுரன் வந்து கணேசாவோட பக்தனாக இருந்ததால் கணேசாவால் நேராக நின்று இந்த அசுரனை வந்து சம்ஹாரம் பண்ண முடியாததால் கணேசாவாலேயே இந்த அசுரனை வந்து கொல்ல முடியாத நிலைமை வந்து வருது. அப்போது கணேசா வந்து அவருடைய தந்தத்தை ஒன்றை எடுத்து இந்திரதேவன்கிட்ட கொடுத்து இந்த திரிபுராசுரனை வந்து சம்ஹாரம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இப்படித்தான் திரிபுராசுரன் வந்து அழிக்கப்படுறாரு. இந்த கொடூரமான அசுரனை வந்து அழிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து எல்லா தெய்வங்களும் இந்த இடத்துல ஒன்று கூடி ஒரு பெரிய சபை அமைச்சு இந்த அசுரனை எப்படி சம்ஹாரம் பண்ணலான்னு ஆலோசனை பண்ணுறாங்க. அதனாலேயே இந்த இடத்த வந்து கூடுமலைன்னு சொல்கிறாங்க. காலப்போக்கில் பார்த்திங்கன்னா இந்த கூடுமலையை வந்து வாய் வார்த்தையில் மாறி மாறி குருடுமலைன்னு இப்போ வந்து எல்லாராலையும் அழைக்கப்படுது. திரேதா யுகத்தில் ஸ்ரீராமர் வந்து ராவணேஸ்வரரை வந்து சம்ஹாரம் பண்ணணுன்னு இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கணேசாவை வந்து பூஜை பண்ணி வேண்டிட்டு போனாராம். அதனாலேயே ஸ்ரீராமருக்கு வந்து இந்த யுத்தத்தில் வந்து வெற்றி கிடைச்சதா வந்து சொல்கிறாங்க. பாண்டவர்களும் இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய வனவாச காலத்தில் வந்து இந்த இடத்துல இருந்த கௌண்டின்ய நதியில் வந்து குளிச்சுட்டு இந்த பகவானை வந்து வழிபட்டதான் வந்து சொல்கிறாங்க. துவாபர யுகத்தில் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் மேலே வந்து சமந்தக மணியை வந்து திருடிட்டதாக வந்து பொய்யா வந்து அவர் மேலே வந்து ஒரு பழியை வந்து போட்டுடுறாங்க.
அந்த பழியை வந்து போக்குறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்து பூஜை செஞ்சு வழிபட்டதால் அந்த பழி வந்து நீங்கன்னு தான் வந்து சொல்கிறாங்க. இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னாக்கா, இங்கே இருக்கிற மூலவர் அதாவது கணேஷா வந்து 4 யுகமாக வந்து இந்த இடத்துல வந்து நிலையாக நின்று எல்லாருக்கும் அருள் பழிச்சிட்டு வந்துட்டுருக்காரு. அதாவது கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த மாதிரி 4 யுகத்துலேயும் பார்க்க வர எல்லா பக்தர்களுக்கும் தரிசனம் கொடுத்து நன்மை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு. ஆதியில் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து எந்த கோயிலும் இல்லை. அதாவது கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இந்த 3 யுகத்துலேயும் வந்து இவர் வந்து வயல்வெளியில் தான் கடவுள் வந்து இருந்தார். எந்த ஒரு கோயிலும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த கலியுகம் தொடங்கினதுக்கப்புறம் விஜயநகர பேரரசால் இந்த கோயில் வந்து எழுப்பப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோயிலை சுற்றியும் தமிழ் கல்வெட்டு தான் நிறைய இருக்குது. நிறைய கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா அழிக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற இந்த குருடுமலை மகா கணபதியை வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இங்கே வந்து தீர்வு கிடைக்கிறதா இங்கே வர பக்தர்கள் வந்து நம்புகிறாங்க. இந்த கோயிலுக்கு வர எல்லா பக்தரும், அதாவது சாதாரண ஆளில் இருந்து பெரிய பெரிய ஆளுங்க வரைக்கும் எந்த ஒரு விஷயம் தொடங்கணுனாலும் இந்த கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவங்களுடைய நினச்ச காரியம் வந்து நிறைவேறதான் வந்து சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.